shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் தமிழ் சினிமா மட்டுமில்ல, இந்திய சினிமா மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலக சினிமாவிலையும் உள்ள சினிமா பற்றின நிறைய அப்டேட்ஸை ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சுட்டு வந்து இன்றைக்கி நம்மளோட ஷோவில் வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க ஸ்ருதி பாலசுப்ரமணியன். வாங்க நிகழ்ச்சி சார். வணக்கம். அதாவது இந்த வாரம் வந்துட்டு வெளியான படங்கள்லேயே லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் கடைசியாக ஒரு 5-6 மாதத்துலேயே வந்துட்டு சினிமா படங்களோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய அளவில் வந்துட்டு பிளாஸ்ட் மாதிரி ஒரு சில படங்களுடைய வெற்றி மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இதே முரளி வந்து ஒட்டுமொத்தமாக லாஸ்ட் ஒரு 2-3 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எல்லா வகையிலையுமே வந்துட்டு அதர்வாவுடைய ஆக்டிங் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருந்திருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் தான் அந்த படத்தோட கதை, திரைக்கதை, இயக்கம் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலாக சூப்பராகவே அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. முரளி சார் இதே படத்தில் சொல்லாமல் போன விஷயத்த வந்து அதர்வா வந்து இந்த படத்தில் சொல்லிடுவான்னு சின்னி ஜெயந்தே வந்து அந்த படத்தில் நடித்து அதில் வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு சீக்வன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கடைசியில் இந்த படத்துலையும் அவரோட பையனும் கடைசியில் சொல்லவே இல்லை, லவ்வை யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஸ்பாயிலர்னு நினைக்கிறேன். சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுச்சு கதை. ஆனால் டோட்டலாக அதில் வந்து கோபி, சுதாகர் அந்த காம்பினேஷன் பரிதாபங்களை பார்த்துருப்போம். அதில் ஒருத்தர் இதில் நடிக்கிறார் அப்படிங்கிறப்ப வந்து எதிர்பார்ப்பு நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரக்ஷனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, அரவிந்தோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அவரும் அந்த படத்தோட டைரக்டராகவும் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரீத்தி வந்து ஏற்கனவே பிளாஸ்ட் படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேடுலோவரோட போர்ஷன் வந்து கம்மி அப்படின்னாலும் அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டோட்டலாக சொல்ல போனால் இதே முரளியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ், நட்டி வேறு நடிச்சிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் எல்லாரையுமே உள்ள ரைசாலேருந்து எல்லாருமே உள்ள நடிக்க வச்சுருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்படி ஒரு நல்ல சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து திருப்தியோட பப்ளிக் வெளில போயிருக்காங்க அப்படின்னு. ஜனநாயகம் வராத ஒரு குறையை அதை தீர்த்து வச்சுச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதர்வாவுக்கு பராசக்திக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. அடுத்து அதர்வாவுக்கு கார்த்திக் சுப்ராஜோட ஒரு அடுத்த படம் அவர் போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட நம்ம உள்ள என்ட்ரானோம்னா அதுவும் அதர்வா பற்றி தான். ஆமாம். ஸோ இதோட ப்ரமோஷன் டைமில் தான் சொல்லியிருக்காரு. ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் அப்படின்னு சொல்லிட்டு படம். ஆக்சுவலி அது நல்லா காமிக்கலாக சூப்பராக இருக்கும் அந்த படம். ஸோ எத்தனை பேருக்கு அது பிடிச்சதுன்னு தெரில. ஆனால் அந்த படமோடைய ஷூட்டிங் டைமில் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எடுக்கும்போதே நாங்கள் சீக்வலை பிளான் பண்ணி தான் எடுத்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல சீக்வல் எடுக்கிறதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இதே முரளியோட இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்க்கும்போது லவ்வோ லவ், அதாவது பவிஷ் வந்து நடிச்ச படம். ஸோ அதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல வெல்கமிங்காக தான் இருக்கு. பிகாஸ் ட்ரெய்லர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் இதெல்லாம் சொன்னாங்களோ, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சோ. ஆனால் படம் பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, இல்லைப்பா இது வந்து ஒரு பாய்ஸ் பேஸ்டு படம், கேர்ள்ஸ் பேஸ்ட் படம் அப்படிலாம் இல்லை, ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இவங்க தப்பு அவங்க தப்புன்னு இல்லாமல் ஒரு காசுங்கிறது எவ்வளோ முக்கியமாக லவ் டைம்லேயும் காசு எவ்வளோ முக்கியங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய ஆக்டிங்கும் பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஆமாம், இந்த 2 படமும் இந்த வாரம் வந்து ஆமாம். அடுத்து வந்து டாக்ஸிக். ஆமாம், கீது மோகன்தாஸுடைய படம். அதோடைய ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் ஒவ்வொரு கான்ட்ரவர்சி வருதுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம். ஸோ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு விமனாக இருந்தே ஒரு ஏன் இப்படி வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க விமனை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு தெரிஞ்ச ருக்மிணி வசந்த் இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, கியாரா அத்வானி இருக்காங்க, அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இத்தனை விமன் ஒரு படத்துக்கு எதுக்குன்னே எனக்கும் தெரியல. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்காக இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வைக்கிறாங்க. எல்லாரோட ரசிகர்களும் வந்து தியேட்டர் ஃபுல்லா இருக்காங்க. அவங்க நீங்க சொல்றப்ப எல்லாரும் கேக்குறாங்களா, டக்குனு கேமராமேன் டக்குன்னு திரும்பி பார்த்தா இவ்வளவு பேரா அப்படின்னு ஒரு ஷாக் ஆகுறாங்களா. ஷாக்லயே தியேட்டருக்குள்ள போகணும். ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு நல்ல ரோல் கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஒரு மாதிரி அப்ஜெக்டிஃபைங்க தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது இப்பயே வந்து யாருமே இதை வெல்கம்லாம் பண்ணல இந்த படத்தோட. இதை மேபி தெரில, இந்த யஷ்காக வந்து அந்த ஃபேன் பேஸ்ல போகலாம், அதே மாதிரி கூட வரலாம்
பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் பிடிச்சவங்க வந்து போய் பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ என்னன்னா அதான் மூணு ரோல் வந்து யஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே ஜூன்ல ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகஸ்ட் 26 தான் வந்து ஆமா ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே ஆகஸ்ட்ல வந்து டயங்கரனும் வந்து ரிலீஸ் ஆக போறதா வந்து சொல்றாங்க. ஏன்னா விஜய் சித்து நடிக்கிற படம் ஃபுல்லா ஷூட்லாம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சான். ஸோ இது வந்து ஒரு காலேஜ் பேஸ்டு ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது தெரியுது. ஸோ இதுவுமே வந்து ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டா குஸ்தி 2 ஒரு பெரிய மேசிவ் சக்சஸ் அப்படின்னே வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து தொடர்ந்து 2 படம் சக்சஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு கட்டா குஸ்தி 2 ஒன்னும் அதோட சேர்த்து இதே மொழி ரெட் ஜெயண்ட் தான் பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்தடுத்த வாரத்துல 2 ஹிட் கொடுத்திருக்காங்க அப்படி பார்க்கலாம் கண்டிப்பா. சோ அதுக்கு வந்து மாத்தி வந்து எல்லாரும் கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆடியோ லான்ச்லயே வந்து விஷ்ணு விஷால் வந்து டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. சக்சஸ் மீட்ல வந்து ஐஸ்வரி கே கணேஷ் வந்து விஷ்ணு விஷாலுக்கு கார் வாங்கி தராங்க. ஆமா அதுல நடிச்ச ஜாரா அப்படிங்கிற பொண்ணுடைய படிப்பு 12th வரைக்கும் கூட ஐஸ்வரி கணேஷே நானே பாத்துக்கிறேன் அவருடைய யூனிவர்சிட்டி எல்லாமே பொறுப்படுத்துகிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கட்டா குஸ்தி 2 ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படமா வந்து மாறிடுச்சு. ஸோ நல்லா தான் இருந்தது, நானுமே பார்த்தேன், நல்லா என்டர்டைனிங்கா ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆமா ஸோ அடுத்து வந்து என்னன்னா பிளாஸ்ட் வந்து அது ஒரு ஆமா அவர் வந்து இப்ப என்னன்னா வந்து ஆக்சுவலி பிளாஸ்ட்லயே வந்து அர்ஜுன் ரோல வந்து சியான் விக்ரமுக்கு தான் வந்து கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அர்ஜுன் இதுவானதுனால சரி அடுத்த படமாவது விக்ரம் வச்சு பண்ணணும்னு அங்க பேசிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு நடுவுல மறுபடியும் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்கறதாவும் அதுல வந்து கார்த்தியை காசு பண்ண போறதா வந்து சொல்றாங்க. ஆமா ஸோ வந்து மறுபடியும் ஸோ அவங்களோட காம்போ வரப்போகுது. இதுக்கு அடுத்து என்னன்னா வந்து அனுராக் காஷ்யப் வந்து ஆக்சுவலி இமைக்கா நொடிகள்லயே வந்து தமிழ் பீப்புளுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். ஆனா அதை விட இப்போ எல்லார் மனசுலயும் உட்கார்ந்துருக்கிறது வந்து மகாராஜா படத்துலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டாரு. ஸோ அவர் மறுபடியும் வந்து ஒரு இது பண்றாரு. இது வந்து அன்கில்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா இல்லை உங்கில்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அன்கில் 123 அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பண்றாரு. இதுல என்னன்னா ஃபார்மர் கிரிக்கெட்டர் இப்போ காமெண்டேட்டரா இருக்கிற முரளி விஜய் வந்து அவரும் வந்து சினிமாக்கு வராரு. இதுல வந்து ஆன்டகனிஸ்டா பண்ண போறதா வந்து சொல்றாங்க. வந்து சர்ச்சைக்கு பெரிய சுத்தக்காரர். ஆமா முரளி விஜய் தினேஷ் கார்த்திக் நிறைய ஒரு பெரிய ஒரு இதே நடந்த டைம்லாம் நமக்கு தெரியும். ஒரு சினிமா ஆமா ஆன்டகனிஸ்ட் ரோல் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு நல்லா இருக்கும்னே நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஒரு மாதிரி எப்பயும் காமெண்ட்ரிக்கு வரும்போதே ஒரு மாதிரி ஸ்டைல் ஐக்கானா வருவாரு, ஒரு மாதிரி சூப்பரா இருப்பாரு. ஸோ இந்த ரோல் அவருக்கு வந்து நல்லாவே இருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து வந்து ராகவா லாரன்ஸுடைய பென்ஸ் படத்துடைய ஷூட்டிங் வந்து சென்னையில ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. முக்கியமான போர்ஷனுடைய ஷூட் கூட விராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து விரைவில் இந்த வருஷத்திலே ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்னங்கிறத பார்ப்போம். இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா டார்க் படம் வந்து ஒரு புது முகத்தை வச்சு பண்ணிருக்காங்க. படம் 2வது வாரமா வெற்றி நடை போடுது. போஸ்டர்ஸ்லாம் சென்னை ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா பாக்யராஜ் அவர்களும் இந்த படத்துல இருந்தார், ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஆமா இல்ல கடைசி படம் ஹாய் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா சோ இந்த படத்துலயும் அவர் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த கதை வைஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா சூப்பராகவே இருந்தது. ஸோ தனுஷை வச்சு எழுதுனதா அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னாரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுல வந்து ஆக்டர் இந்த படத்துடைய ஆக்டர் கொடுத்த எக்ஸ்பிரஷனும் 3 படத்துடைய கிளைமேக்ஸ்ல தனுஷ் கொடுக்குற எக்ஸ்பிரஷனும் அந்த இல்யூஷன் அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படி நிறைய சிங்க் ஆன மாதிரி இருந்தது. அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தனுஷை நினைச்சு எழுதினாரு அப்படிங்கிறது வந்து நல்லா நம்மளால அதுல பார்க்கும்போதே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து என்னன்னா வந்துட்டு த்ருவிக்ரமுடைய அடுத்த படம் மைத்ரியோடைய தான் வந்து பண்றாங்க. ஸோ இந்த படத்துடைய பூஜையும் போட்டாச்சு. ஸோ இது வந்து ஆமா ஸ்டார்ட் ஆகுது. இதை தாண்டி வந்து அமிதாப் பச்சன் சாய் அபியங்கருடைய அடுத்த ஏற்கனவே இப்பதான் வந்து வெற்றிமாறனோட தமிழ் முருகன்ங்கிற படத்துல தனுஷ் தான் ஹீரோங்கிறதும் அதனோடது யாருங்கிறது படத்தோட பேரையும் என்னங்கிறதும் சொல்லிட்டாங்க. சாய் அபியங்கர்ங்கிற வார்த்தை அங்கேயும் வந்துட்டு இசை வந்து சாய் அபியங்கர் அப்படின்னு. இப்போ நீங்க எந்த படத்தை எடுத்தாலும் சாய் அபியங்கர்
ஸோ அவருடைய அடுத்த ஆல்பம்ல அடுத்த இண்டிவிஜுவல் ஆல்பம்ல வந்து மமிதா பைஜு நடிக்க போறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா சாய் அபியங்கர் மமிதா பைஜு காம்போ வந்து டூட்ல பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஆல்பம்லயும் மமிதா பைஜு. இப்போ இன்னொன்னு என்னன்னா பிரதீப் ரங்கநாதனும் அவருடைய டீமும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது பிரதீப் ரங்கநாதன், அதுல நடிக்க போறது அஸ்வந்த் மாரிமுத்து, அதுலயும் மமிதா பைஜு இருக்காங்க, அதோட இசையும் சாய் அபியங்கர் தான். அந்த படத்துலயும் சுவாசிகா வந்து நடிக்கிறாங்க. ஆக்சுவலா 100 சாமி டைம்லயே வந்து சுவாசிகா இதை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து வந்துருச்சு. பிஆர் அண்ட் டீம் வந்து அந்த வந்து ஒரு 7 டைரக்டரும் என்னவோ, இஃப் ஐம் நாட் ராங் கவுண்ட் எனக்கு சரியா தெரியல, இத்தனை பேர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. இவங்கெல்லாம் வந்து அதுல நடிக்க போறாங்க. அதுலயுமே வந்து இசை அபியங்கர் சாய் அபியங்கர் போன வரவே ஐ சேர்த்துக்கணும். இசை அபியங்கர் வந்து மியூசிக் பண்ண போறாரு. ஸோ அந்த அப்டேட்டும் வந்து இப்போ வந்தது. இதுக்கப்புறம் வந்து பரிதாபங்கள் டிராவிட். ஆமா, அவருடைய அவருக்கு லைன் அப் நிறைய இருக்குது. அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றாரு, படங்களும் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து பரிதாபங்களையும் வந்துட்டு இருக்காரு. இதே முறையில அவரோட கேரக்டர் வந்து ஆமா, எப்படி அவர் வந்து இவ்வளவையும் வந்து ஒரு மாதிரி டைம் மேனேஜ் பண்றாருங்கிறது. சுதாகரை விட டிராவிட் தான் சினிமால வந்து ஸ்கோப் வந்து நிறைய வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆமா, ஸோ வந்து அவருடைய அடுத்து வந்து ஸோ இதே முரளிலையும் பண்ணியிருந்தாரு. அப்புறம் சூர்யா 47லயும் வந்து ரைட்டரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா வந்து ஆமா. ஸோ அதை தாண்டி வந்து ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படம் டிரெக்டட் பை கோபி சுதாகர். ஸோ இவங்க டைரக்ட் பண்ற படமும் வந்து ஓரளவுக்கு அதோடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்து என்னன்னா வந்து அதான் அனுராக் காஷ்யப்போடைய இது வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அடுத்து முக்கியமாக சொல்ல போனால் ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு படம் எப்படி ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு கடவுள் பற்றி எடுக்கக்கூடிய படங்கள்லாம் தமிழ் சினிமா வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம வந்து அன்னையிலிருந்து ஆரம்பம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளால சொல்ல முடியும். நம்ம நிறைய அம்மன் படங்கள் பார்த்துருக்கோம். அது ராமநாராயணன் தான் அதில் வந்து ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் வந்து அதிகமாக அந்த படங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு எடுக்கக்கூடிய அளவில் வந்து கொண்டு வந்தது வந்து ஆர்ஜே பாலாஜி. எப்படி காந்தாரா வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு கர்நாடகாவில் ஒரு டிவோஷன் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து கொண்டு வந்திருந்தாலும் பெரிய சக்ஸஸ் வந்துட்டு வேற லெவலில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ரிஷப்பே வந்து ஆர்ஜே பாலாஜி பற்றி சொன்ன கருத்துக்கள் தான் இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிருக்கு. ஆமாம், அது உண்மைதான் நீங்க சொன்னது. ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஆமாம், நயன்தாராவை அம்மனா மாற்றினதும் சூர்யாவை கருப்பா மாற்றினதும் ஆர்ஜிபிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போகும். ஹெச் வினோத் வந்து ப்ரொடியூசராக ஆக போறாரு, நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். ஸோ அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இதை வந்து பிக் பாஸ் ராஜு தான் வந்து டிரெக்ட் பண்றாரு. அதுல வந்து துஷாரா விஜயன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. அவங்கள பேஸ் பண்ணி அவங்க சென்ட்ரிக்கா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபைனல் அப்டேட்டா என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மாவீரன் 2, அதாவது நம்ம முருகரை பத்தி பேசணும். ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு முருகர் ரிலேட்டடா சேயோன் படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்டிஆர் வந்துட்டு முருகன் பத்தி வந்த ஒரு விஷயம் இங்க சர்ச்சையாகிட்டு உங்களுக்கு என்ன தமிழ் கடவுளை பத்தி தெரியாதானா சீமான் போனவங்களா நிறைய பேர் வந்து அறிக்கை வெளியிட்டதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளயும் திடீர்னு வெற்றிமாறனே வந்து முருகர் ட்ரெண்டிங்ல இருக்காரு. அன்னையில இருந்து முருகர் ட்ரெண்டிங்ல தான். ஆமா, அது என்னன்னு எனக்கும் தெரியல. சோ சிவகார்த்திகேயனுடைய மாவீரன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கதை, பயங்கர ஹிட், நமக்கே தெரியும். ஸோ அந்த வரிசையில மாவீரன் 2க்கான கதையும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மாவீரன்ல ஃபீமேல் லீடா பண்ணது அதித்தி சங்கர். ஸோ அதித்தி சங்கரோட அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் தாஸ் கூட அவங்க வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து வெளியாக அந்த ஷூட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல, பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுவும் வந்து வெளியாக இருக்கு. ஸோ அவங்களோட அப்டேட்னு பார்த்தா இதுதான். அவங்க பையனும் இப்போ டெபியூ பண்ண போறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் டே பேக்டா தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். அளவுல தான் இருக்குது. மாவீரனோட நம்ம ஆல்ஃபான ஒரு படம் வந்து முதல்ல வந்தப்போ வசூல் ரொம்ப கம்மியா ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு படம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வசூல் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு தகவல் பார்த்தேன். நிறைய அந்த வாரம் அந்த தமிழ் சினிமா பற்றி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம், பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் நிச்சயமாக வந்துட்டு அடுத்த சினிமாஸ் இருக்கு நிகழ்ச்சியில் நிறைய சினிமா அப்டேட்ஸோடு இணைகின்றோம். நான் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.